பாருங்க, இன்னைக்கு இட்லி பானையில் இட்லி ஊற்றல, வானலில் வச்சு இட்லி ஊற்றுறேன். நமக்கு இட்லி பானை விளக்குன்னா ஒரு மலப்பாக இருக்கும். காலையில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால் குயிக்காக வேலையை முடிக்கலாம். வானலில் வச்சு ஊற்றலாம், இல்லை பக்கத்தில் ஒரு சட்டி இருக்குது என்கிட்ட, அதுக்குள்ளே சின்ன முடியும் இருக்குது. இந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு அந்த முடியில் அதுக்குள்ளே ஹோல்ஸு இதுக்குள்ளே ஹோல்ஸும் வேறையாக இருக்குது இந்த துணி. அதனால் அதை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம் அதில் இட்லி ஊற்றுறதுக்கு. பாருங்கள், இது போல் மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது பெரிய பானைக்கு உள்ள இட்லி பானை மூடி, இது சின்ன பானைக்கு உள்ளது. அந்த துணி இதில் எடுத்து போடும்போது கொஞ்சமாக சுருக்கிட்டு வச்சு ஊற்றிக்கலாம். நமக்கு இட்லி பானை விளக்குனாலே ஒரு மலப்பாக இருக்கும். இல்லை தனியாக இருக்கிறவங்களுக்கு, எங்கேயா வெளில இருக்கிறவங்களுக்கு இட்லி பானை இல்லைனாக்க கஷ்டப்பட தேவையில்லைங்க. இது போல் ஒரு சின்ன வானல் இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு குழம்பு கிண்ணியோ எது இருந்தாலுமே பரவாயில்ல, அதில் வச்சு இட்லியை ஊற்றி ஒரு மூடியை போட்டாக்க சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளேயே இட்லிக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். சைடிஷு இதோ வானலை பக்கத்தில் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டாச்சு. அவ்வளோதான். எண்ணெயும் சூடாகி கடுகு உளுத்தம் போட்டு சோம்பும் போட்டுட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஒரு வதக்கிட்டு அரைச்ச தக்காளி இதில் ஊற்றலாம். அரைச்ச தக்காளி இதை ஊற்றிட்டோம்னாக்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா நவ்வு தண்ணி ஒரு 2-3 தண்ணி மட்டும் அந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். தக்காளி அரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டேங்க. இந்தாண்ட அடுப்பில் தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி மூடி வச்சிடலாம் தூக்கி. அதுலேயே 2 முட்டையும் போட்டுட்டேன், அதை காமிக்கல, அப்புறம் வெந்தப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்புறம் முட்டைக்கு வேறு தனியாக அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கணும். அதுவும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். அந்த துணியை மேலே லைட்டாக மூடி விட்டு மூடியை போட்டு இட்லி வேகத்துக்குள்ளே இந்த தக்காளி ரெடி. 10 நிமிஷம் தான் இட்லி ரெடி, தக்காளி தொக்கும் ரெடி. நம்ம இதுக்காக தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இட்லி ஊற்றணும், அப்புறம் பானையை விளக்கணும், குழம்பு தனியாக வைக்கணும், சட்னி இறக்கணும் வேண்டாம். ஏன்னா வேலை நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா கொதிக்கிறதுல தண்ணி ஊற்றலாம். நல்லா கொஞ்சமாக ஜாரை மட்டும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அதிக தண்ணி ஊற்றக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குயிக்காக வேலை முடிஞ்சிச்சு. தக்காளி தொக்கு ரெடி. இந்தாண்ட அடுப்பில் இட்லி வந்துருச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போதோ இட்லி வந்துருச்சு. இட்லியை எடுத்து வச்சுட்டு அதுலேயே 2 முட்டையும் இருக்குது, அதை எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். காலை டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடும் வடித்து குழம்பும் வச்சாச்சு. வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். ஏன்னா மதிய சாப்பாடு சமைச்சிட்டு இருக்க முடியாது, இன்றைக்கி வேலை நிறையா இருக்குது. அதனால் இட்லி எடுத்து அந்த பாலையும் இந்த சட்டி இருக்கலாம், அந்த தண்ணியிலே பால் காலையிலே சூடாக்கி வச்சுட்டேன். அதை ஆறிடுச்சு. நம்ம காலையிலே காஃபி வேணும்ல, அதனால் அந்த பால் அதில் எடுத்து வச்சுட்டோம்னாக்க 1 நிமிஷத்தில் அந்த கொதிச்ச தண்ணியிலே சூடு ஏறிடும். அப்புறம் வெளியே எடுத்து வச்சு காஃபியும் போட்டுக்கலாம். இதோ இட்லி எடுத்துட்டேன். குயிக்காக வேலையை முடிக்கணும்னா இப்படி தான் செய்யணும். அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு தான் இட்லி பண்ண விளக்குனாலே ஒரு மலப்பாக இருக்குமே. பாலை வச்சுட்டேன். பால் 1 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா சூடாகிடும். எடுத்தாச்சு. எடுத்துட்டு காஃபியை போட்டுவிட்டுலாம். அதுக்குள்ளே இந்த இட்லி ஒரு இலையில் வச்சு நல்லா காலையே ஜம்முன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுடலாம். இட்லி பானை அவ்வளோதான். அது சட்டி ஒரு கழுவிட்டு இட்லி கொத்தியும் சும்மா 2 தேய்ச்சி சூட்டோடய கழுவுனா ஈஸியாக இருக்கும். ஆனால் பெரிய இட்லி பானையை பார்த்தாலும் நம்ம மலப்பாக இருக்கும். 2 ஏலக்காய் எடுத்து வச்சு அதையும் நசுக்கி போட்டுக்கலாம். காலையே தொண்டை கரங்குது, கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் அந்த காஃபியில் போட்டு குடித்தோம்னாக்க. அதனால் கொஞ்சமாக காஃபி தூள், நாட்டு சர்க்கரையை போட்டு இந்த பாலையும் ஊற்றி வச்சிட்டோம்னாக்க அது டக்குன்னு சூடாக இருக்குது. அதனால் இட்லியை சாப்பிட்டு உடனே குடித்தா நல்லா தான் இருக்கும். ரொம்ப சூடு, தொண்டையை வயட்டிவிடும். டக்குன்னு வேலை நிறையா இருக்குது இன்றைக்கி. அதனால் குயிக்காக வேலையை முடிச்சாச்சு. வெண்டைக்காய் சாம்பார் சாப்பாடு வச்சாச்சு. அது மதிய சாப்பாட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும். பாருங்கள், சாப்பிட்டேன். அவ்வளோ ஜம்முன்னு 2 முட்டையோடு ஒரு காஃபி 3 இட்லி சாப்பிட்டோன்னா இட்லி பொடி வச்சுக்கிட்டேன். சூப்பரான காலை டிஃபன் ரெடி. நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோதான். மாடு குட்டைக்கு வந்தாச்சு. மாட்டை பாருங்கள், எல்லாத்தையும் இறச்சி வச்சிருச்சு. என்னடி செய்கிற? கீழே இறச்சி வச்சுருக்க எடியே? என்ன கீழே இறச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு? ஐயே, அதை அவ்வளோதாங்க. தீனியை போட்டாச்சு, மாட்டு தீனியை போட்டாச்சு, கோழிக்கு தண்ணி தின்னு வச்சாச்சு. அதுக்குள்ளே வேறு வேலையை பார்க்கலாம். பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்றைக்கி. பிள்ளையோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் அட்டன் பண்ணணும். கிளம்பியாச்சு, டைம் ஆகிடுச்சு. அதனால் குயிக்காக வேலையை முடிச்சுட்டேன். காலை சாப்பாடு வேலையை முடிச்சாச்சு, மதியத்துக்குள்ள சாப்பாட்டு வேலையை முடிச்சாச்சு. ஆனால் மதியம் சாப்பிட்டு வர முடியாது, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும், வரதுக்கு லேட் ஆகிடும். அதனால் ஸ்கூலுக்கு பாருங்கள் கிளம்பியாச்சு, ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணணும். டைம் ஆகிட்டுது. அதனால் போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே தான் வெளியில் வர முடியும்.
இருக்கும். மற்ற நாள் வர முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் தான் பிள்ளைங்க நம்ம கூட வெளியில் வராங்க. அதனால் வெளியில் போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் ஏதோ அவங்க கூட சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம். அதுக்கும் சந்தோஷம், பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சந்தோஷம். ஏதோ ஸ்வீட் கடைக்கும் வந்தாச்சு. அங்கே வந்து சாண்ட்விச் அது பேர், இது பேர் பீஸா. இது எனக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து நான் மதிய சாப்பாடு சாப்பிடல. அதனால் வந்து எனக்கு இது பிள்ளைக்கு வேண்டாமா, என் பையனுக்கு வேண்டாமா. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பீஸா வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. இதை சாப்பிட முடியலண்ணா பார்சல் கட்டிக்கலாமா? எனக்கா இது எவ்வளோங்கண்ணா? அவ்வளோதாங்க. பிள்ளைய ஸ்கூலில் விட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், குதிரையும் அந்த வண்டி பின்னாடி என்ன ஓட்ட ஓடுது, அவங்க கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். அந்த வண்டியோடைய இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆனால் போகல, டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, திருச்சி விசாரிச்சுட்டு வந்துலாம் வந்தாச்சு. ரத்த பொரியலா? அப்புறம் அது வெஜ்ஜு இல்லையா, நான்வெஜ் இல்லையா? அது வேணாம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே ஃபங்க்ஷன்லாம் முன்னாடி முடிஞ்சிச்சு. நான் வந்தது லேட்டு. அங்கே சாப்பிடாம விட மாட்டேன்ட்டாங்க. சாப்பிட்டாச்சு. பாருங்கள், நம்ம ஸ்ரீ குறைதீர்க்கும் குமரன் ஆலயத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கிருத்திகை. அப்பாவோட ஆசீர்வாதம் முழுசாக எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இருட்டிடுச்சு, ரொம்ப இருட்டிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ வேலையை செய்கிற பெண்களை வந்து ஒரு வேலையே செய்யலை நாமளே சொல்லுவாங்க பாருங்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒரு நாளைய வேலையே இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்ரீ குறைதீர்க்கும் குமரன் இவ்வளோ மக்களுக்கும் அருள் பாலிக்கிறாரு. நீங்களும் வாங்க, நம்ம கள்ளங்குறிச்சி சாலையில் தான் இருக்கார். அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு கொட்டாய்க்கு வந்தாச்சு. கோழி கவுக்கிறதுக்கு மணி 8:30 ஆகிடுச்சு. கோழியை கவுத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு காலைல வச்சு சாம்பார் ஒரு சூடு ஆக்கிட்டு படுத்தா மணி 10 மணி.